Welcome back. Today we're gonna see what is index and how to use index and how to improve performance on SQL query. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது வாட் இஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் that improve speed of data retrieval from the table without scanning every row. அதாவது நம்ம ஒரு இண்டெக்ஸ்னா என்னன்னா, லைக் நம்ம புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்கும், இண்டெக்ஸ் இருக்கும், இல்லைனா கண்டென்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டாபிக் வந்து இந்த எக்ஸாக்ட் பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக, அதாவது ஈச் பேஜில் நீங்கள் வியூ பண்ணி இந்த டாபிக் எந்த எக்ஸாக்ட் பேஜில் இருக்குதுன்னு நமக்கு மேனுவலாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு டைம் அதிகமாகும். அதுவே ஒரு மெயின் பேஜில் நமக்கு அந்த கண்டென்ட் இருந்தால், அந்த இண்டெக்ஸ் பேஜ் இருந்தால், இந்த டாபிக் இந்த பேஜில் இருக்குன்னா டைரெக்டாக நீ ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த டாப்பிக்கை நீங்கள் படிப்பீங்க. இப்போ அந்த இண்டெக்ஸ் இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த டாப்பிக்கை தேடி பார்க்குறதுக்கு. ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம டிபிலையும். ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவுக்கு நம்ம இண்டெக்ஸிங் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த மிஷினுக்கு தெரியும் இந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த மிஷினுக்கு அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ரெட்ரீவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பர்பஸுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், SQL DBயில் இண்டெக்ஸிங்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, why use index? Faster select queries and improve join and search performance and help with filtering and sorting. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸிங் பண்ணுறதால என்னென்னா ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக டிபியில் போயிட்டு எப்படி ஒரு இண்டெக்ஸிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேல்ஸ் டேபிளில் ரீஜியனுக்குன்ற இந்த காலமுக்கு நம்ம இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ். இப்போது இந்த ரீஜியன்ற இந்த காலமுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இண்டெக்ஸிங் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, கிரியேட் இண்டெக்ஸ், நம்ம அந்த இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். லைக் INXன்னு கொடுத்துப்போம். ஆன் சேல்ஸ் டேபிளில் எந்த காலம், ரீஜியன். இப்போ இந்த சேல்ஸ் காலமில் ரீஜியனுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டெக்ஸிங் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் செலக்ட் கொரி வியூ பண்ணுறேன். வியூ பண்ணிவிட்டு இப்போ அதை ரீஜியன் நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன். ரீஜியன் ஈக்குவல் டு நார்த். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம ஆனால் நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா நமக்கு ஸ்மால் டேட்டா இருக்குது. இப்போ ஸ்மால் டேபிள்ஸ்க்குலாம் நம்ம இண்டெக்ஸிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ ஸ்மால் டேபிள் ஆல்ரெடி அது எக்ஸிக்யூட் ஃபாஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ நம்ம பிக்கர் டேபிள், அதாவது லோட் ஆகவே டைம் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும். நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா லோடிங் டைமே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டைமெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் இண்டெக்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இண்டெக்ஸை எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். when not to use indexes on column with frequent updates and deletes. ஓகேங்களா, இப்போ ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் என்ன பண்ணும், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இல்லை அந்த காலம் டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு பர்பஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அந்த காலம் இருக்குன்னா அந்த காலம் நீங்கள் இண்டெக்ஸிங் பண்ணக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்மால் டேபிள் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்மால் டேபிளுக்கு இண்டெக்ஸிங் தேவைப்படாது, அது ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, வென் ரீடு பர்ஃபார்மன்ஸ் நாட் கிரிட்டிக்கல், அதாவது
உங்களுக்கு ரீடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்றது வந்து ரெக்யர்மெண்ட் இல்லை, எங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து இண்டெக்ஸிங் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு? ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிற டேபிளில் பண்ணக்கூடாது, ஸ்மால் டேபிளில் பண்ணக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டேபிளுக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இங்கே அதை நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, இண்டெக்ஸ் செல்ஃப் எஸ்கியூஎல் என்ஜின் ஃபைண்ட் ரோஸ் குவிக்லி லைக் யூசிங் புக் மார்க்ஸ், but too many indexes can slow down insert updates, so use them strategically. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து இண்டெக்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 2 or more காலம்ஸ் என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸிங் பண்ணுவீங்க. பட் இது கரெக்ட் அப்ரோச்னா கிடையாது. நீங்கள் 2 or more டேபிள்ஸை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் ஆகும். கரெக்டாக இந்த டேபிள் வந்து அப்டேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது, ஸ்டாண்டர்டான ஒரு காலமாக இருக்குது. ஓகே, இந்த காலம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இந்த ரோ தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அந்த காலமில் எது எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த காலமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா? இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் தான், பட் நீங்கள் வந்து அன்வான்டாக எந்த காலம் வேணாலும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி டூ மெனி காலம்ஸுக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் கொரி போடுவோம். ஓகேங்களா? இந்த செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா செலக்ட் ஸ்டார் போட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லோட் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் பிக்கர் டேபிளாக இருந்தால் அதனுடைய ப்ராசஸ் டைமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் வேணுமோ, எந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் வியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் அண்ட் ஜாயின் அண்ட் லிமிட் எஃபெக்டிவ்லி. அதாவது இந்த வேர் கிளாஸ், ஜாயின் கிளாஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சினாரியோ இருக்குன்னா அந்த சினாரியோவில் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்களா, இப்போ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டெமோ ரெக்கார்ட் பார்க்குறீங்கன்னா லிமிட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னா லிமிட் யூஸ் பண்ணி 5 போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அவுட்புட் வந்துடும். இன்ஸ்டன்ட் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டு ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க உங்களோட ரெக்கார்ட்மெண்ட்னா நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க? லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. இந்த மாதிரி உங்களுடைய சினாரியோ அதுமாரி உங்கள் யூஸ் கேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணி இந்த வேர் அண்ட் ஜாயின் லிமிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சு உங்களுடைய கொரியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் ஒரு டாபிக் இருக்குங்க. நார்மலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் டேட்டாவை அலைன் பண்ணி கொடுக்கும். இதுதான் நார்மலைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அவாய்டு அன்னெசரி சப்கொரிஸ். நம்ம சப்கொரி பார்த்துருப்போம், ஒரு கொரிக்குள்ளார இன்சைடில் அனதர் ஒன் கொரி ரைட் பண்ணுவோம், அது பேர் தான் சப்கொரி. ஓகேங்களா? இப்போ இந்த சப்கொரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸியாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வரதுக்குலாம் நீங்கள் வந்து சப்கொரி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜாயின்ஸ் இருக்குது, ஜாயின்ஸில் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்லை அதர் வேவில் எப்படின்னா குரூப் பை பண்ணி அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். எதுலேயுமே பாசிபிள் இல்லைன்னா நீங்கள் அப்போ போகலாம், பட் அதை எப்படியாச்சும் வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டர் ரெக்கார்டாக இருக்குது, அதாவது ஒரு 3 to 4 years ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. இது ஜஸ்ட்டு நம்ம வந்து அனலிட்டிக் பர்பஸ்க்காகவும் பிஸ்னஸ் இன்சைட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் இல்லாமல் அது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஓல்டர் டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே புல் பண்ணிடலாம். அதான் டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அன்வான்ட் டேட்டாவெலாம் வந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும், பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு டேபிளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் கொரீஸில் எப்படி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.